அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். துடிப்புடன் எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது நிலை நன்கு உயரும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு வேலையையும் நிதானத்துடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க நேரிடும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கையும் அதிகரிக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கலை திறன் படைத்த ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெற்று நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் தங்களது நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில ரிஷபராசி அன்பர்கள் தகாத வழியில் ஈடுபட்டு பலவித இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். எனவே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு செயலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பண விரயம் அல்லது பொருள் இழப்பு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு தொல்லைகள் நிகழும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும்.
எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எதிரிகளே அஞ்ச முடியாத வெற்றிகளை பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. எந்த ஒரு செயல்களையும் நிதானத்துடன் தாங்கள் மேற்கொண்டாலே அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு செயலையும் மிகவும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். பணவரமும் பொருள் வரமும் தாராளமாக கிடைக்கும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருள் இழப்பு அல்லது பண விரயம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். எந்த ஒரு செயலையும் விரைவாக செய்ய நினைக்கும் கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். சில கடகராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு புத்திர பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக கிடைக்கும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரமிக்க சிம்மராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில்
புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் பலவித நன்மைகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில சிம்மராசி அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல உன்னதமான காரியங்களை செய்வீர்கள். பணவரவு தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனம் மிக்க கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு நிலபுலன்களின் சேர்க்கை உண்டாகும். பணவரமும் பொருள் வரமும் நல்ல தாராளமாக கிடைக்கும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். சில அன்பர்களுக்கு ஏக காலத்திலேயே நன்மை மற்றும் தீமை என 2 பலன்களும் கலந்து நடைபெறும். எந்த ஒரு செயல்களையும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
துடிப்புடன் எந்த ஒரு செயலை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். நிதானத்துடன் தாங்கள் செயல்பட்டாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். சில விருச்சிக ராசி என்பவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய நட்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும். ஏதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. சில விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணவரவு நன்றாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்படி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும்.
அனைவரிடம் நட்புடன் பழகக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு தங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்திலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் எந்த தொந்தரவும் இருக்காது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் பகவான் அமர்ந்திருப்பதால் தங்களது பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயன்களை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைவாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். பேச்சில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பண வரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். தனது புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சனி பகவானும் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் தங்களுக்கு
பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். சில அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களது புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீன ராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சில மீனராசி என்பவர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் பண விஷயத்தில் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு வரை உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மீனம் மற்றும் மேசராசியில் சூரியன் அமர்ந்தும், மேசராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கன்னிராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் அமர்ந்தும், மீனராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். சிம்மராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை 8:36 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி காலை 8:36 முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல்
12:04 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் 12:04 முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை 5:21 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மாலை 5:21 முதல் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இரவு 12:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வருகின்றது.